வணக்கம். இன்னைக்கு நாம நட்புறவு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தியரி கிடையாதுங்க. இது பிசினஸ் உலகம் போய்கிட்டு இருக்கிற திசைய காட்டுற ஒரு அடிப்படை மாற்றம். அதாவது அதிகாரத்தை வச்சு மிரட்டி கண்ட்ரோல் பண்றதுல இருந்து நம்பிக்கைய மையமா வச்சு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு மாறுறது. வாங்க, இது கூட என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய நெகோசியேஷன்ல உங்க கம்பெனிக்காக $5 மில்லியன் மிச்சப்படுத்தியிருக்கீங்க. எல்லாரும் உங்களை கொண்டாடுறாங்க. இது ஒரு மாபெரும் ஜேகேஜஸ் வெற்றின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. அந்த ஒரே ஒரு வெற்றி லாங் டேர்ம்ல உங்க கம்பெனியோட $50 மில்லியன் மதிப்பை காலி பண்ணிருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த மறைமுகமான மதிப்பு இழப்பு தான் இன்னைக்கு பல பெரிய நிறுவனங்கள் சந்திக்கிற ஒரு சைலண்ட் கில்லர். சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுற அவசரத்துல ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு எங்கிருந்து வருது, அந்த மதிப்பை உருவாக்குற உறவுகளை நாம எப்படி உடைக்கிறோங்கிறத பார்க்கவே மறந்துடுறோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு குருட்டுத்தனம். இங்கதான் இந்த பிரச்சனையின் ஆணிவேரே இருக்கு. ஒரு பக்கம் மதிப்பை உருவாக்குற எல்லாரையும் அரவணைச்சு போற நட்புறவு கைகுலுக்கள், இன்னொரு பக்கம் மதிப்பை அழிக்கிற உறவுகளை முறிக்கிற கைமுறுக்கல் உத்தி. இந்த கைமுறுக்கல் உத்தி என்ன பண்ணுதுன்னா, கம்பெனிக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு ஆப்சியம் காட்ட உருவாக்குது. அப்படின்னா என்னன்னா, நம்ம கூட்டாளிகளே நமக்கு எதிரியா மாறுற ஒரு நிரந்தரமான போர்ச்சூழல். சரி, இந்த விளக்கத்துல நம்ம 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல, கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம கொடுக்கற அதிக விலை என்ன? அடுத்து, புதிய பொருளாதார யதார்த்தம். மூணாவதா, நம்பிக்கை மூலதன கட்டமைப்பு. நாலாவதா, நிஜ உலகத்திலிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள். கடைசியா, நீங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் பிளான் என்னங்கிறது. இது உங்களுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப்பா இருக்கும். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். கட்டுப்பாட்டின் அதிக விலை. இந்த கைமுறுக்கல் உத்தியில இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்ன? எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த பழைய ஸ்டைல் இன்னைக்கு ஏன் படுதோல்வி அடையுதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்துல நடந்த ஆராய்ச்சிகள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் என்று காட்டிக்கிற பாசாங்கு ஒரு முடிவே இல்லாத போர் சூழலை தான் உருவாக்குது. இந்த கைமுறுக்கல் மனப்பான்மை நம்ம கம்பெனிக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போரை உருவாக்குற மாதிரி, இதுல உங்க கூட்டாளிகளே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. நம்பிக்கைங்கிறதே இல்லாம போய் மெதுவா அந்த நிறுவனத்தோட ஆன்மாவே அதை அழிச்சிடும். இப்போ நான் சொல்ல போற இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு நிறுவனம் தன்னோட பார்ட்னர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக செலவு செய்யற ஒவ்வொரு டாலருக்கும் பதிலுக்கு 5-10 மடங்கு அதிக மதிப்பை இழக்குது. எதுல? செயல்திறன் இழப்புலையும் மார்க்கெட் வேல்யூ சரிவிலையும். இது ஒரு மறைமுக வரி மாதிரி உங்க லாபத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம 2வது பகுதிட்டு வந்திருக்கோம். ஒரு புதிய பொருளாதார யதார்த்தம். அதாவது மார்க்கெட்டோட அடிப்படை கணக்கே தலைகீழா மாறிடுச்சு. பழைய ரூல்ஸ் எல்லாம் இப்போ ஏன் செல்லாதுங்கிறதுக்கு ஒரு ஆழமான காரணத்தை இப்போ பார்க்க போறோம். இந்த 2 கிராஃபையும் கொஞ்சம் நிதானமா பாப்போம். முதல்ல, இடது பக்கம் இருக்கிற தொழில்துறை காலம் கிராஃப பாருங்க. இங்க ஒரு கம்பெனி பெருசாக ஆக மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான பரிவர்த்தனை செலவுகள் குறையுது. ஆனா கம்பெனிய நிர்வகிக்கிற அதிகார வர்க்க செலவுகள் மெதுவாத்தான் ஏறுது. அதனால அந்த காலத்துல எல்லாத்தையும் சொந்தமா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா இப்போ வலது பக்கம் இருக்கிற அறிவு யுக கிராஃப பாருங்க. நிலைமையே டோட்டலா உல்டா. கம்பெனியோட கண்ட்ரோல் அதிகமாக அதிகார வர்க்க செலவுகள் ராக்கெட் வேகத்துல விண்ணுக்கு போகுது. இதனால ஓனர்ஷிப் அப்படிங்கறதே ரொம்ப காஸ்ட்லியான ஆபத்தான விஷயமா மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேரு தான் மறைமுக அறிவு, அதாவது டாசிட் நாலேஜ். இது மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற எழுதப்படாத அனுபவத்துல வர்ற உள்ளுணர்வு சார்ந்த அறிவு. இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல இதுதான் ரொம்ப மதிப்பு வாய்ந்த கரன்சி. இது நீங்க அதிகாரத்தை வச்சோ மிரட்டியோ வெளியில கொண்டு வரவே முடியாது. இத கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் செலவுகள் அதிகமாயி கம்பெனி முடங்கி போகுது. சரி, பிரச்சனை இதுனா இதுக்கு தீர்வென்ன? இங்கதான் நம்மளோட 3வது பகுதி வருது. நம்பிக்கை மூலதன கட்டமைப்பு. அதாவது நட்புறவு பொருளாதாரத்தின் மெக்கானிக்ஸ். இது அதிகாரத்தை நம்பி இருக்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. இது நம்பிக்கை மூலதனம், அதாவது ட்ரஸ்ட் எக்விட்டின்னு சொல்லப்படுற அளவிடக்கூடிய ஒரு பிசினஸ் சொத்தை மையமா வச்சது. இந்த நம்பிக்கை மூலதனம் 4 உறுதியான தூண்கள் மேல நிக்குது. நேர்மை, கருணை, தகுதி மற்றும் வள அர்ப்பணிப்பு. இங்க கருணைனா சும்மா தர்மம் பண்றதில்ல. உங்க பார்ட்னரோட வெற்றியும் உங்க வெற்றி தானே ஏத்துக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கமிட்மெண்ட். அவங்க நல்லா இருக்கணும்னு உண்மையிலே அக்கறை காட்டுறது. இந்த படத்தை பாருங்க, சூப்பரா விளக்கியிருப்பாங்க. மார்க்கெட்ல எப்பவுமே சுயநலம் பொதுநலம்னு 2 விஷயங்கள் மோதிக்கிட்டே இருக்கும்.
இந்த மோதலை சமாளிக்க கண்ட்ரோலுங்கிறது ஒரு இறுகி போன உடையக்கூடிய கருவி. ஆனா நம்பிக்கை இந்த படத்துல இருக்கிற தராசு முள் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான நடுவரா வேலை செய்து அது மார்க்கெட்ல இருக்கிற டென்ஷனை ரொம்ப திறமையா பேலன்ஸ் பண்ணுது. இந்த ஒப்பீட்டு அட்டவணை நாம பேசின 2 அணுகுமுறையையும் பளிச்சுன்னு காட்டுது. கை முறுக்கல் உத்தி அதிகாரத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு கடைசியில மதிப்பை அழிக்குது. ஆனா நட்புறவு கைக்குலுக்கள் உத்தி நம்பிக்கை மூலதனத்தை அடிப்படையா வச்சு ஒரு நீடித்த புதுமையையும் கூட்டு மதிப்பையும் உருவாக்குது. இப்ப சொல்லுங்க, உங்க கம்பெனி எந்த வழியில போய்கிட்டு இருக்கு? தியரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்மளோட 4வது பகுதிக்கு போலாம். களத்திலிருந்து கிடைத்த பாடங்கள். நிஜ கார்ப்பரேட் உலகத்துல இந்த நட்புறவு பொருளாதாரம் எப்படி வெற்றிகளையும் தோல்விகளையும் தீர்மானிச்சிருக்குன்னு சில கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கலாம். முதல் கேஸ் ஸ்டடி, வோல்வோ மற்றும் ரெனால்ட் நிறுவனங்களோட தோல்வி. பேப்பர்ல பார்த்தா இது ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப். 20 வருஷத்துக்கும் மேல உறவு, சமமான பங்குகள், தெளிவான ஒப்பந்தங்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, உண்மையான பவர் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருந்துச்சு. பரஸ்பர நம்பிக்கை இல்ல. உறவுமுறை செல்வாக்கு இல்லாததால இந்த கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, சட்டமும் ஒப்பந்தமும் ஒரு கூட்டணிய காப்பாட்டாது. நம்பிக்கையும் பரஸ்பர மரியாதையும் தான் அதோட ஆணிவேர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டொயோட்டா மற்றும் ஜெனரல் மோட்டார்ஸோட வெற்றி கதையை பாருங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமான எதிரிகள். ஆனா நும்மிங்கிற கூட்டு முயற்சியில தங்களுக்குள்ள இருந்த பகையை தாண்டி ஜெயிச்சாங்க. எப்படி? வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் உண்மையான அதிகார பகிர்வு. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு வேலை செஞ்சதால சிங்கிள் ஓனர்ஷிப் தோத்து போயிருக்கும் இடத்துல இந்த கூட்டணி பல வருஷங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துச்சு. இங்கதான் பரஸ்பர செல்வாக்குங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. இது என்னன்னா, பங்கீடுல நடக்கிற அநீதியை சரி பண்றதுக்கான ஒரு வழி. அதாவது கூட்டணியில பலமா இருக்கிற பார்ட்னர் பலவீனமா இருக்கிற பார்ட்னருக்கும் உண்மையான ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், அவங்க கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். இப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த விலை மதிப்பில்லாத மறைமுக அறிவு தங்கு தடையில்லாம வெளியில வரும். ஹாண்டாவோட சப்ளை செயின் உத்தி இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அவங்க சப்ளையர்ஸ்க்கு நியாயம் கொடுத்து அவங்கள புதுமைகளை உருவாக்குற என்ஜின்களா மாத்துறாங்க. இந்த கிராஃப் ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லுது. அதுக்கு பேரு போட்டி முரண்பாடு. அதாவது உங்க நேரடி போட்டியாளரோட நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில கூட்டணி வைக்கும்போது தான் மிக அதிகமான பலன்கள் கிடைக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும்போது 2 பேருமே நம்பிக்கையை கட்டி எழுப்பவும் வெளிப்படையா இருக்கவும் அதிகமா முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி தான் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு வழிகாட்டுது. சரி, இவ்ளோ தியரி, நிஜ உலக உதாரணங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும்? வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போகலாம். உங்கள் உத்தி சார்ந்த செயல் திட்டம், டாப் லீடர்ஸ்க்கான ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஆக்ஷன் பிளான் இது. நட்புறவு பொருளாதாரம் கொள்கைகளை உங்க நிறுவனத்துல கொண்டு வர நீங்க எடுக்க வேண்டியது 3 ஸ்டெப்ஸ் தான். 1, முழுமையான கண்ட்ரோலை விட்டுடுங்க. அறிவு பொருளாதாரத்துல சொந்தமாக்குறத விட சேர்ந்து செய்யறது தான் புத்திசாலித்தனம். 2, உங்க கூட்டணியில பலவீனமா இருக்கிற பார்ட்னருக்கு அதிகாரம் கொடுங்க. அவங்களுக்கும் உண்மையான குரல் கொடுங்க. 3, கூட்டு போட்டியை ஏத்துக்கோங்க. நம்பிக்கையின் அடிப்படையில உங்க கடுமையான போட்டியாளர்களோட பார்ட்னர்ஷிப் வைங்க. இந்த உரையாடலை நாம தொடர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களையே சில ஆழமான கேள்விகள் கேட்டுக்கொள்ளணும். உங்க நிறுவனம் எங்க, எப்படி மதிப்பை இழந்துகிட்டு இருக்கு? உங்க அடுத்த பெரிய வளர்ச்சிக்கு தேவையான சாவி எந்த போட்டியாளர்கள்ட்ட இருக்கு? நீங்க சந்தை மதிப்பை துரத்துற வேகத்துல விலை மதிப்பு முடியாத நம்பிக்கை மூலதனத்தை இழந்துகிட்டு இருக்கீங்களா? கடைசியா இந்த சக்தி வாய்ந்த சிந்தனையோட நான் முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் தேவை அதிகமாகவும் ஆனா நம்பிக்கையோட சப்ளை கிட்டத்தட்ட 0வாவும் இருக்கிற இந்த காலத்துல மார்க்கெட்ல ஜெயிக்கிறது யாரு தெரியுமா? யாரு பெரிய அளவுல நம்பகத்தன்மையை உற்பத்தி செய்ய முடியுமோ அவங்க தான். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே பெரிய பற்றாக்குறை நம்பிக்கை தான். அதனால நம்பகத்தன்மைங்கிறது தான் ஒரு கம்பெனியோட மிக மதிப்புமிக்க உத்தி சார்ந்த சொத்து.